மாப்பிள்ள வீட்டுல 25 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டனாலதான் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிருச்சுன்னு பொண்ணு வீட்டுல சொல்றாங்க. கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளையும் என் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தா, நாங்க 2 பேருமே சந்தோஷமா தானே இருந்தோம்னு நினைச்சு பாக்குறான். இவனும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ கால் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு எடுக்கவே மாட்றா. இதனாலேயே மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு ஓடி போயிட்டான்னு ரொம்ப அசிங்கமாயி போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணை பார்க்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயே ஒரு நல்ல பதவியில இருக்கா. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணோட குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பாக்குறதா பேசிட்டு இருக்காங்க. இப்படின்னா இருக்கும் போது இந்த பொண்ணு 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு இந்த பொண்ணு மேல ஒரு கேஸ் விழுந்துருது. இந்த கேஸ நடத்துற ஒரு ஹையர் ஆபீசரை பார்க்க சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் இருக்காரு. 5 வருஷத்துல நல்லா படிச்சு எக்ஸாம்லாம் எழுதி IAS ஆபீசராவே ஆயிருப்பாரு. இவர் இந்த பொண்ணை யாருன்னே தெரியாத மாதிரி தான் பேசி ட்ரீட் பண்றாரு. அந்த 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி அந்த 3 கோடியை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. நான் இது மாதிரி லஞ்சம்னா வாங்கலன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணை பழி வாங்கணும்னே இந்த பொண்ணோட கேஸை எடுத்து இவரு நடத்துறாரு. அந்த பொண்ணு இவரை எப்படி அசிங்கப்படுத்தினாலோ அது மாதிரி இந்த பொண்ணை இவர் ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு அசிங்கப்படுத்துறாரு. அந்த 3 கோடி ரூபாவை நீ திரும்ப கொடுத்துட்டனா அந்த கேஸ் முடிஞ்சிரும். அந்த காசை கொடுக்கறதுக்கு நீ வழிய பாருன்னு சொல்றாரு. இந்த கேஸ் கொடுத்தவங்க கிட்ட போய் நான் எங்க லஞ்சம் வாங்கினேன்னு கேக்குறா. நீங்க தானே மேடம் லஞ்சம் வாங்கினீங்கன்னு அவனும் நடந்த எல்லா உண்மைகளையுமே சொல்றான். CCTV கேமரால இது எல்லாமே பதிவாயிடுது. இதனால இந்த பொண்ணை ஜெயில புடிச்சும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு தெரிய வருது, இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட தான் இவ PA-வா வச்சிருந்திருப்பா. அவ தான் இவ பேரை சொல்லி லஞ்சம் வாங்கியிருப்பா. இது எல்லாமே CCTV-ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கோர்ட்ல போட்டு காமிச்சு இந்த பொண்ணையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுத்துறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் ரொம்ப நன்றின்னு சொல்லி நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம 2 பேருக்கு நான் செட் ஆகாது, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. கடைசியில 2 பேர் மனசுமே ஒத்து போகி 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணமும் ஆயிடுது.